டெய்லி பீ ஆடுறோங்க, மனிதன் கேட்கிற மலத்தை ஆடுறோம் நாங்க கையில. நாய் செத்த நாய் எடுக்கிறோம், பூனை செத்த பூனை எடுக்கிறோங்க. ஆனா எங்களுக்கு சம்பளம் 19,000. எந்த விதத்துலங்க நியாயம்? ஒரு அமைச்சருக்கு வந்து கார் கொடுக்க போறாராம், அந்த கார் வந்து இனோவா கார் கேக்குறாங்க முதலமைச்சர் கிட்ட. ஏன் எங்களெல்லாம் வந்து அவருக்கு தெரியலையா? நாங்களா ஏங்க நம்ம ஊர்ல எத்தனை கவுன்சிலர், வார்டு மெம்பர் இனோவா கிறிஸ்டாலையும் ஃபார்ச்சூன்லயும் பறந்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த எலெக்ஷன் அஃபிடவிட்ல அவ்வளவு கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க, என்கிட்ட 2 கார் இருக்கு, என்கிட்ட இந்த வீடு இருக்கு, என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு, என்கிட்ட இவ்வளவு நகை இருக்குன்னு. ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க. இருக்கலாம், ஏதோ ஒரு சில எம்எல்ஏக்கள், நேர்மையா வேலை செய்யற எம்எல்ஏக்கள் இன்னும் சைக்கிள்ல போயிட்டு நடந்து போய்கிட்டு யாரோ ஒருத்தர் இருக்கலாம், அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு நியாயம் இருக்கு. ஏங்க நான் தெரியாம தான் கேட்கறேன், தெரிஞ்சுதான் கேட்கறேன். நீங்க ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆகும். இதுவரை எத்தனை எம்எல்ஏக்கள் எங்க தொகுதிக்கு எங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு என்ன கோரிக்கை, உங்களுக்கு நாங்க என்ன செய்யணும், உங்க மனு என்ன, எத்தனை எம்எல்ஏக்கள் கேட்டிருப்பாங்க. நான் ஆளுங்கட்சியும் கேட்கறேன், எதிர்கட்சியும் கேட்கறேன். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பாக்குறேன் உங்களை, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பாக்குறேன். உங்களுக்கு எதுக்குங்க அந்த யுனோவா காரு? கண்டிப்பா உங்களுக்கு கார் தேவைதான். உங்க கட்சிக்காரங்களுடைய கல்யாணத்துக்கு போறதுக்கும், காது குத்துக்கு போறதுக்கும், கட்சி மீட்டிங் போறதுக்கும் உங்களுக்கு கார் தேவைதான். அதுவும் யுனோவா கார் தேவைதான். இந்த என்சிஆர்பின் கணக்கின்படி 2021 இருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 விவசாயிகள் தற்கொலை பண்ணி செத்து போயிருக்காங்க. வாங்கின பயிர் கடன் அடைக்க முடியல, டிராக்டர் லோன் அடைக்க முடியல, மழையும் இல்ல, நதி நீரும் இல்ல, வறட்சினால எல்லா நஷ்டம். இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பசி யாத்திரை விவசாய விளைவிக்கிற பொருட்களுக்கு, பயிருக்கோ காய்கறிகளுக்கோ இல்ல பழங்களுக்கோ உரிய விலையை கொடுக்குறீங்களா? பீஸா பர்கருக்கு அவன் விலையை நிர்ணயம் பண்றாயா? அவன் 500 வித்தாலும் 1000 வித்தாலும் வாங்கி சாப்பிட நீங்க ரெடியா இருக்கீங்க. அவனுக்கு எங்க இருந்தே வருது பொருள்? அவனுக்கு தேவையான கோதுமை, தக்காளி, கறி, கீரை இதையெல்லாம் விளைவிக்கிற அந்த விவசாயிக்கு அதற்கான விலையை நிர்ணயிக்க முடியுதா? வயிற்றுல அடிக்கிற மாதிரி அடிமாட்டு விலைக்கு வாங்குறீங்களே. விவசாய கடனை முழுமையா தள்ளுபடி பண்ண உங்களுக்கு திராணி இல்ல. படிச்ச இளைஞர்கள் வேலை இல்லாம ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டிட்டு இருக்கான், அவனுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர உங்களுக்கு திராணி இல்ல. 6 சிலிண்டர் தரன்னு சொன்னீங்க, அது கொடுக்க உங்களுக்கு திராணி இல்ல. உரிமை தொகையை ஏத்தி தரன்னு சொன்னீங்க, அது கொடுக்க உங்களுக்கு திராணி இல்ல. இன்னும் இந்த 2026ல இன்னும் எத்தனையோ கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதி இல்ல, படிக்கிற பிள்ளைங்க அந்த ஸ்கூல் இடிஞ்சு விடுற நிலைமையில இருக்கு. இன்னும் எத்தனை ஊராட்சிகளுக்கு சுகாதாரமான குடிநீர் இல்ல, அதை ஏற்படுத்த உங்களுக்கு திராணி இல்ல. முதல்ல எல்லா ஊர்லயும் ஹாஸ்பிடல் இருக்கா? போதுமான அளவு டாக்டர்ஸ் இருக்காங்களா? போதுமான அளவு ஆம்புலன்ஸ் இருக்கா? இதெல்லாம் ஏற்படுத்த உங்களுக்கு திராணி இல்ல. தமிழ்நாடு என்னமோ இந்த அமெரிக்கா ரேஞ்சுக்கு ஈக்குவலா முன்னேற்ற மாதிரி உங்களுக்கு காரு தரது மட்டும் தான் மிச்சம், வேற எந்த குறையும் கிடையாது. தமிழ்நாட்டு யாரு காசியா? யாரு காசு? நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு. சாப்பிடுறதுல இருந்து பாத்ரூம் போற வரைக்கும் எல்லாத்துக்கும் வரி வாங்குறீங்க. என்னமோ நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, நாங்க புது அரசியல் பண்ண போறோம், நாங்க ரெக்கார்ட பிரேக் பண்ண போறோம் அப்படின்னு ஏதோ புதுசா பண்ண ட்ரை பண்றீங்க. வாங்கி கொடுங்க. சட்டசபையில ஒரு எம்எல்ஏ நீங்க கார் கொடுக்குறது குடிக்கிறீங்க, அது இனோவா கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றாரு. எதுக்கு இனோவெல்லாம்? டைரக்டா BMW, ஆடி, பென்ஸ், இந்த மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் இந்த ரோல்ஸ் ரைஸ் இப்படி வாங்கி கொடுத்துருங்க, நாடு நல்லா விளங்கிடும். என்ன சொல்றது? இதுக்கும் சப்போர்ட் பண்ணி நிறைய நம்ம தம்பிமார்கள், அண்ணன்மார்கள் எல்லாம் பேசுவீங்க. கொஞ்சம் யோசிச்சு ஞானமா இருந்து பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.